மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மிதுன ராசி ஐப்பசி மாத பலன் 2025. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம், தமிழ் மாதங்களில் 7வது மாதம் ஐப்பசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் துலா ராசியில நீச்சகதியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஐப்பசி மாதம். இந்த துலா ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு இன்னொரு ஆட்சி வீடு இருக்கு ரிஷபம். ஆனாலும் துலா ராசியில தான் அவர் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதம் அதாவது தீபாவளி. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி தீபாவளி வருது. தீபாவளியே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பூஜை தான் அதுக்கு பேர். அதாவது அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். வீட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை பெருமாள் கோயில் தாயார் சன்னதிக்கு சென்று, பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்தாலும் சரி, லட்சுமி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம். ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம். கேதார கௌரி விரதத்தன்று விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் தேதி ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம். அதாவது 6 தினமும் பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி இந்த 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர், முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, சூரசம்காரத்தை 6 நாளும் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது 11ஆம் தேதி வாஸ்து நாள்ங்கிறதுனால அன்றைய தினம் வீடு கட்டுவதற்கு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். அதாவது வீடு கட்டுறதுக்காக மனை கொள்வது, கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். இந்த ஐப்பசி மாதம் தான் நவகிரகத்துல சந்திரன் பிறந்தது. இந்த மாதம் ஒரு தடவையாவது துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் சென்று காவிரி ஆற்றிலே புனித நீராட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாசத்திலே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி. 1க்கு 4க்கும் உடையது யாருன்னா புதன். ஆனா இப்ப இந்த ஐப்பசி மாசம் என்ன அப்படின்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவா இருந்தார். ஜென்மத்துல குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை பூண்டது. அதாவது பாத்தீங்கன்னா ஜென்ம குரு மன அழுத்தம், தேவையில்லாத மன அழுத்தம், பொருளாதார சம்பந்தமான பிரச்சனை, நல்லா போற விஷயத்துல கூட ஒரு சந்தேகம், ஒரு மனசு ஒருநிலைப்படுத்த முடியாத நிலை இருந்தது. இந்த ஜென்மகுரு அதிசாரமா இந்த ஒரு 49 நாள் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொருளாதார சம்பந்தமான பெரிய வளர்ச்சி இருக்கும். ஏதாவது இது வரைக்கும் பொருளாதாரம் கைக்கு வராததெல்லாம் இப்போ சேரும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அடுத்தவங்க காசாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பாக இருக்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதங்கிறது எல்லா கிரகத்தை விட குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பான நிலை. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் 5ஆம் இடம் வீடு, 5ஆம் இடம் 1க்கு 4க்கும் உடைய புதன் 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைனா 7ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கிறார் 7ஆம் தேதி வரை. பொதுவா ராசி அதிபதி 5ல சஞ்சரிக்கிறார்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குழந்தை கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 5ல இருக்காருன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம். இந்த மாதிரியான யோக பலன்கள் எல்லாம் நடக்கும். இந்த 7ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்துல 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். ஆனாலும் உச்சம் அதிசாரமா போயிருக்கக்கூடிய குரு உச்சமாகி 5வது பார்வையில தான் செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சஞ்சரிச்சா கூட குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது.
ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் வாக்கு சொல்லில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிலம் இட சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் ஆற போடுறது நல்லது. இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும். மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் அவருடைய அதிதேவதை விஷ்ணு, மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்ச கதியில் செஞ்சிருக்கிறார் 16ஆம் தேதி வரை. அப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி 4ல் செஞ்சிருக்கிறார் நீச்சமாகி. 12ஆம் இடத்து அதிபதி 4ல் செஞ்சிருக்கிறார்னா பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகக்கூடாது. நீச்சமாகிறார் அப்படின்னா சுக்கிரன் நீச்சமாகிறார்னா இந்த மாதம் 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி, சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி, வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு சிறப்பான நிலை. 5ஆம் அதிபதி 5ல் ஆட்சி, 5 போகும்போதும் மிஞ்சும் பொருள் தரும்பாங்க. அப்போ எடுத்த காரியம் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் பூர்வீக சம்பந்தமான யோகம், வீட்டில் வயதானவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் 16ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அதாவது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரைன்னா 10ஆம் தேதி வரை. பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி 5ல் செஞ்சிருக்கிறாருன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில கவனமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி 5ல் செஞ்சிருக்கிறாரு யோகம். எப்பெல்லாம் 5, 11 சம்பந்தப்படுதோ, 5ங்கிறது நம்மளுடைய சிந்தனை, 11ங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி. நம்மளுடைய சிந்தனையில வர்றதெல்லாம் செயல் வடிவம் பெறும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனடியாக நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி சொல்றாங்க இல்லையா? எப்பெல்லாம் 5, 11 சம்பந்தப்படுதோ அவர்களுக்கு அந்த சமயத்தில் ஈர்ப்பு விதி உடனடியாக குறுகிய காலத்தில் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் போய் 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். இது ஒரு சிறப்பான நிலை. எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு அதிசாரமாக போன குரு கடகத்திலிருந்து 5வது பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அங்கே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைலாம் ஒரு சமாதான முன்னிலைக்கு வரக்கூடிய அமைப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியலிலே வெற்றி, பதவி உயர்வு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா குரு பார்வை, உச்சமான குரு ஆட்சி பெற்ற செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதுவும் 6ஆம் அதிபதிங்கிறதுனால ஆட்சி, அதுவும் செவ்வாய் ஆட்சிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான யோக பலன்கள் தான் நடக்கும். அப்போ எதிர்த்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக 5ஆம் இடத்துல நீச்ச கதியில் செஞ்சிருக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அப்போ என்ன ஆகும்? 3ஆம் இடத்து அதிபதி நீச்சமாய் சஞ்சரிக்கிறார்கள். நம்ம காரியங்கள் முதல்ல தடை, அப்புறம் நடக்கும். இப்போ எடுத்த உடனே நடக்கக்கூடிய நிலை இருக்காது. அதனால தான் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பிரதோஷ வழிபாடு, சிவபெருமான், சூரியனோட அதிதேவதை சிவபெருமான். இந்த மாதம் சிவபெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இந்த வழிபாடு செய்யும் மட்டும் இந்த உங்களோட மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யோககரமான மாதமாக மாற்றும். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக உங்கள் தனஸ்தானத்தில் தனாதிபதி உச்சமாகி சஞ்சரிக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய மாதமாகவே ஐப்பசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.